முக்கியமான சகோதர சகோதரிகளே, பல முறை நாம் இந்த வேத பகுதியை இதே சபையிலே தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு வருடமும் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறபடியே இந்த நாளிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு என்னவென்று சொன்னால், சமீபத்தில் ஒரு செய்தியை நான் ஒரு இடத்துல வாசித்தேன். அதில் ஒரு சில வசனங்களை எடுத்து அவர்கள் நிலைத்திருத்தலை குறித்து அவர்கள் எழுதியிருக்கிறதை நான் பார்த்தேன். ஆனால் வேத புத்தகத்தை எடுத்து நான் வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அந்த நிலைத்திருங்கள் என்ற அந்த தலைப்பு இருந்தாலும் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை குறித்து அவர் வெளிப்படுத்தினார். ஏனென்றால் தேவன் விரும்புகிறது நாம் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். உங்களையும் என்னையும் வேதம் சொல்லுகிறது, உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். எபேசியர் நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே, கொலோசியர் நிருபத்திலே முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நல்ல கவனிங்க, உங்களையும் என்னையும் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ உலகம் பல உண்டாக்கப்படவே இல்லை. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக உலகம் உண்டாக்கப்பட்டது, பல மில்லியன் ஆண்டுகள் இருந்தது. அது திரும்ப திரும்ப அழிவுற்றது, திரும்ப திரும்ப உருவாக்கப்பட்டது. ஆதாம் ஏவாள் காலத்திலே படைக்கப்பட்ட உலகத்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த உலகம் திரும்ப பார்த்தீங்கன்னா அழகாக எழுதப்பட்டிருக்கும். அதை God has recreated the world. அதிலே தேவன் வானத்தையும் பூமி சிருஷ்டித்தார். பூமி ஒழுங்கின்மை வறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாகிறது சொன்னால் உடைய வெளிச்சம் உண்டாயிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஸோ அப்படி உண்டாக்கப்பட்ட அந்த உலகத்துக்கு முன்பாகவே எபேசியர்ல வாசிக்கிறோம், உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்மை முன்குறித்திருக்கிறார்கள். இது ஒரு அழைப்பு, ஆக்சிடென்டா கிடையாது. இது உட்கார்ந்துருக்கிறீங்க ஜெருசலேம் சபையிலன்னா என்னால கிடையாது, இல்லை இங்க இருக்கிற ஒரு ஊழியக்காரனால கிடையாது. இது தேவனுடைய திட்டம், தீர்மானம். அதை விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை கட்டி கத்தனை அனுப்பி சொல்லலாம். இப்போ இங்க இருக்கிற அநேக சகோதரரை நான் பல ஆண்டுகளாக அறிந்திருக்கிறேன். பல ஆண்டுகளாக அவர்களுக்கு பெயர் சொன்னால் ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். ஏன்னா பிரதர் எப்போ பார்த்தா இவங்களை பற்றி தான் பேசுவார் வயது அப்படின்னு நினச்சிக்கோங்க. அது மாதிரி கிடையாது. அவர்களெல்லாம் பல ஆண்டுகளாக நான் பார்க்கிற போது பார்த்தோன்னா எப்படியோ ஆண்டவருக்குள் வந்தாங்க. ஆனால் இன்று வரை பல பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில் ஆண்டவருக்குள் நிலைத்து இருக்கிறார்கள். அதுதான் வசனம். ஸோ நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருக்கிறது தான் மிக முக்கியம். ஓடுகாலிகளாக எவ்வளோ பேரை நான் பார்த்துட்டேன். சபை ஓடுற ஆட்கள்லாம் பார்த்துருக்கிறேன். ஒரு சின்ன காரியத்தில் நம்ம ஏதாவது கண்டிச்சோம்னா உடனே ஓடிடுவோம். அவங்களால நிலைச்சிருக்க முடியாது. ஏனென்றால் அவங்க வேத வார்த்தைகளில் பக்குவப்படலை. There is no foundation of word of God in them. Holy Spirit has not filled them. அவங்களுக்கு நிரப்பவும் இல்லை. அவங்க ஏதோ ஒரு பெருமைக்காக ஊழியம் செஞ்சுக்கின்னு ஆடிக்கின்னு ஓடின்னு இருப்பாங்க, அவ்வளோதான். அவர்களுக்கும் அபிஷேகத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர்களுக்கும் அந்த அனாயிண்டிங் சம்மந்தம் கிடையாது. சொல்லிட்டு இருந்தார்ல அவர் அதெல்லாம். ஏனென்றால் தேவன் முன் குறித்திருந்தார் என்று சொன்னால் நல்ல கவனிங்க, அவர் பிரித்தெடுத்தார். ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கிறோம் 8ஆம் அதிகாரத்தில் யாரையெல்லாம் முன் குறித்தாரோ பார்த்தீங்களா, அவர்களை பிரித்து எடுக்கிறார். யாரையெல்லாம் பிரித்து எடுத்தாரோ அவர்களை தகுதிப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் தகுதிப்படுத்தப்படுகிறீர்கள், இன்னும் தகுதியாக நீங்கள் வரல. கடைசி வரைக்கும் தகுதியாக வர முடியாது. ஏனென்றால் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காலங்கள், குடும்பம், பந்தம், உறவு, முதல்ல பிள்ளை நிலையறான், முதல்ல படிப்புன்னு அலையிறான். மனுஷன் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கணும், நல்ல வேலையில் போகணும், படித்து நல்ல வேலையில் போனோன்னு நல்ல குடும்பமாக அவன் நல்ல கல்யாணம், இப்படியே பார்க்குறோம். உலகத்தில் அவனுக்கு தேவனை தேடுவது நேரமே கிடையாது. நல்ல மனைவியாக சம்பாதிக்கிற ஆளாக வரணும், உழைச்சி கொடுக்கணும், நம்ம உழைக்கலன்னா பரவாயில்ல, அவன் சம்பாதிச்சு கொடுத்தா பரவாயில்ல நினைக்கிற ஆள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு உலகத்தில். மனைவி சம்பளத்தில் வச்சு வாழக்கூடிய கணவன் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க உலகத்தில். சம்பளமே எல்லாம் வரவங்க இருக்கிறாங்க, அது வேறு விஷயம். இப்போது அப்படி அலையிறான். அலைஞ்ச உடனே அப்புறம் ஐயோ நல்ல ஆண் பிள்ளையாக கொடுக்கணும் ஆண்டு வரையும் அலையிறான். எவனாவது ஒரு நேரத்தில் ஆண்டவர் தேட மாட்டோம். இதுக்கு தான் தேடுவோம். ஆண் பிள்ளை வேணும், நல்ல அழகான மனைவி வேணும், பணக்கார குடும்பமாக இருக்கணும், ஆர்வம், இப்படியே தான் தேடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை அது படிக்கணும், அது படிக்க வைக்கணும், பிள்ளை படிக்கணும். இந்த வயசான கேஸில் அதுக்கப்புறம் பிள்ளைகள் வண்டி ஓட்டுறதுக்காக வச்சுக்குவாங்க, அவ்வளோதான். இட்டு வந்து விடணும் கொஞ்சம் நாளைக்கு, ஏதோ தெம்பு வண்டி ஓட்டுற வரைக்கும். அதோட அவங்க அதை வண்டி ஓட்டுறது தாண்டி போயிட்டுனா ஓரம் கட்டிட்டுருவாங்க, அவ்வளோதான். அப்புறம் வேற எங்கேயாவது டெபாசிட் பண்ணிடுவாங்க அவங்கள கொண்டு போய். இப்போ இப்படியே காலமெல்லாம் நாம் ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தரை முன்வைத்து ஓடிக்கொண்டிருக்கிறோமா? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், பின்னர் இவைகளெல்லாம், இந்த குப்பை குட்டிகள் எல்லாம், உன் வீடு, உன் படிப்பு, உன் கல்யாணம், உன் தொழில், உன் பிள்ளை, உன் பேர பிள்ளை,
அதுங்களுடைய வாழ்க்கை பங்களா 1 2 3 எல்லாம் சொத்து வச்சுட்டு 3 பிள்ளைங்க சொத்து 4 பிள்ளைங்க சொத்துன்னு சொல்லி தெரியறது. இதெல்லாம் செகண்டரி. வாட் இஸ் த பிரைமரி திங்? முதலாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் தேடுறாங்க பாருங்க. அப்போ நம்ம சத்தியத்தை அறிந்தும் பிரயோஜனம் கிடையாது. ஆக இப்படிப்பட்ட காலத்தில் நான் எதுக்கு சொல்ல வர இந்த வார்த்தைன்னா, நம்மளை இன்னும் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். நாம் இன்னும் தகுதியாகவே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது தகுதிப்படுத்துகிறார். தகுதிப்படுத்துகிறவர்களை தன்னுடைய பங்குல, தன்னுடைய மகிமையிலே பங்கு பெறும்படி சேர்த்துக் கொடுக்கிறார் பாருங்க. அப்போ நம்மை தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், பிரித்தெடுத்தவர், அழைத்தவர், தகுதிப்படுத்தவர், நம்ம மகிமையிலே பங்கு பெறும்படி நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். இதுதான் தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தேவன். நம்ம எதுக்கு சொல்ல வர? இன்னும் தகுதியாகலை. 20 வருஷம் 30 வருஷம் தகுதியாகவே இல்லை. தகுதிக்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் அது எப்போ முதல்ல வாய் திறந்து சோதனை பண்ணுறாங்களோ, கர்த்தரை துதிக்கிறாங்களோ, முதல்ல முட்டி போடுறாங்களோ, அவங்க தான் அந்த ஜெபத்தில் நிலைத்திருக்கிறவங்க பாருங்க. அப்போ தகுதிப்படுத்துறதுக்கு பார்க்குறாரு, தகுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. கட்டாயம் நமக்கு உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். இதுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய நாளிலே இந்த வசனத்தை ஏன் நான் படிக்கிறேன்னு தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறீங்க. நிலைத்திருத்தல் என்பது கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில நிலைத்திருத்தல் கிடையாது. சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கிட்டாங்க, மூழ்கிட்டாங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க, சபைக்கு வராங்க, மந்தியில பங்கேற்கிறாங்க. ஆனால் உலகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்தை பாருங்க. ஒரு விசேஷத்துக்கு போகும்போது கொடுக்குற முக்கியத்தை பாருங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறது கொடுக்குற முக்கியத்தை பாருங்க, ஒரு பிறந்த நாளுக்கு போகிற முக்கியத்தை பாருங்க. அவர்கள் எல்லாம் சத்தியத்திலே நிலைத்திராதவர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்தியத்தில் நிலைச்சிருந்தா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியும் தேடுவார்கள். முதல்ல தேவனுக்கு முதலிடம் கொடுப்பார். மற்ற உறவுகள், மற்ற சொந்தங்கள், மற்ற பந்தங்கள், மற்ற விழாக்கள், மற்ற கொண்டாட்டங்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையில 2ஆம் தரமானவை, செகண்டரி திங்ஸ் தான். முதல்ல அவரை தான் பார்க்கணும். ஏனென்றால் அவர் தான் உண்டாக்குனார், அவர் தான் நடத்தினார். ஆகையினால்தான் தகுதி இல்லை, தகுதிப்படவே இல்லை, தகுதிப்படுத்தணும். இதுக்காக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்றாரு. இந்த யோவான் சுவிசேஷத்தில் இந்த 15 13 விட்டுட்டுங்க, 14 15 16 17 நாலும் போதனை தலைப்புகள், அதிகாரங்கள் எல்லாமே டீச்சிங் சாப்டர்ஸ். இந்த நாளும் எல்லாவற்றையும் ஃபுல் தியாலஜி கர்த்தர் போதிக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் போதிக்கிறார். 14 நீங்கள் ஆரம்பிக்கலாம். காலைல உள்ளம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். 14 ஒன்று ஆரம்பிச்சுலேருந்து 15 16 17 முடிகிற வரைக்கும் ஜெபம் முடிகிற வரைக்கும் அதான். 18 பாடுபட போயிடுவார். அவ்வளோதான். இந்த 4 காரியங்கள் அவர் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம். மற்றவங்களாம் என்னென்னமோ செஞ்சுருப்பாங்க. இந்த கால் கட்டுறது கூட இவர் மட்டும்தான் எழுதியிருப்பார், யோவான் மட்டும்தான் எழுதியிருப்பார், வேறு யாரும் எழுதிக்க மாட்டார். ஆகவே இந்த பகுதியை நான் வாசிச்சிருக்கிறேன். செய்திக்கு நான் போகிறேன். கவனிங்க நல்லா, இந்த செய்தி நல்லா கவனிங்க. முதல் வசனத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது நீங்கள் காணலாம், நான் மெய்யான திராட்சை செடி. சரிதானே? இயேசு சொல்கிறாரு, நான் தான் திராட்சை செடிங்கிறார். அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் தான் ஒரு திராட்சை செடியாக இருக்கிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு போனப்போ நான் அந்த திராட்சை செடி கொடிகள்லாம் பார்த்துருக்கிறேன். பந்தலிட்டு அவர் திராட்சை பழங்கள் பறிக்கிறதுலாம் பார்த்துருக்கிறேன். அங்கே தான் திராட்சை தோட்டங்களை நல்லா உள்ளெல்லாம் போய் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ வெளியில் போகும்போதெல்லாம் பார்ப்பேன். சமீபத்தில் கூட நான் தேனிக்கு போனப்போ 2-3 தடவை திராட்சை தோட்டத்துக்கு போயிட்டு தான் வந்தேன். அப்போது திராட்சை தோட்டத்தில் ஒரு செடி இருக்கும், அதுக்கு நிறைய கிளைகள் கொடி போல போய் கொண்டிருக்கும். நல்லா கவனிங்க. அதுவும் சேர்ந்து தான் படரும். மெயின் செடி இருக்கும், மெயினாக இருக்கிற செடி இருக்குது பாருங்கள், அதுதான் பூமிக்கு ஆழத்தில் போய் அங்கேருந்து உறிஞ்சி சத்து தண்ணீர் எல்லாம் எடுத்துக்கிட்டு மேலே வரும். அந்த செடியில் தான், செடியில இருந்து அந்த ஜீவ ஊற்று, அதுலேருந்து உயிர் வருகிறது. உயிர், இட் கேன் பி கால்ட் அஸ் லைஃப். அந்த செடி வளர்ந்து அப்படி படர்கிற பொழுது கொடிகள் உருவாகிறது பாருங்க. அந்த கொடிகள் எல்லாம் அதிகமாக படர்கிறது. கொடிகள் நேராக பூமிக்கு அடியில் போகிறது கிடையாது. நல்லா கவனிச்சிங்க. தேர் இஸ் a difference between செடி அண்ட் கொடி. செடியினுடைய அந்த வேர் தண்டு அதுதான் ஆழமாக போகிறது, அதுதான் நீர் உறிஞ்சுகிறது, சொத்து எடுக்கிறது, எல்லாம் எடுத்து மேலே கொடுக்கறது. செடிக்கு மேலே வரும்போது கிளைகள் பிரிகிறது, அதெல்லாம் கொடிகளாக படர்கிறது. ஒரு சிங்கிள் செடியை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பந்தலே போட்டுருவோம் அழகாக. அவ்வளோ கிளைகள் வரும் அதில், அந்த செடியில் பார்த்தீங்கன்னா. அப்போது அவ்வளோ படர்ந்து இருக்கிற அந்த கிளைகளுக்கு இருக்கிற இலைகள், அதில் பூக்கக்கூடிய பூக்கள், அப்புறம் காய்க்கக்கூடிய காய்கள், பழுக்கக்கூடிய பழங்கள் எல்லாவற்றுக்கும் தேவையான நீர் சத்து மற்ற சத்தெல்லாம் கீழே அந்த ஒரு செடி வழியாக தான் மேலே போகும். நல்ல கவனி, நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நான் மெய்யான திராட்சை செடி, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது செடி இல்லைன்னா கொடிக்கு அங்கே வேலையே கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. கொடி அவுட். செடியினுடைய அடிவாரை கட் பண்ணிட்டீங்கன்னா மேலே கீழே போகிறத செத்துரும். மேலே இருக்க முழு பந்தலும் காஞ்சி போயிடும், ஒன்றுமே இருக்காது. அப்போது என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பார்த்தீங்களா?
இவர் எவ்வளோ பெரிய கெட்டிக்காரர் இருப்பாருங்க. இவர் செடின்னு சொல்லிட்டு அவர் தோட்டக்காரர் ஆகிட்டார். அவர் தண்ணி ஊற்ற வச்சுட்டார் பிதாவை. நீ தான் தண்ணி ஊற்றணும், நீ தான் உரம் போடணும். அப்பா நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி அப்பா வேலை வாங்குறது அப்படி தான் வாங்கணும். மாடெல்லாம் வாங்குவாங்க நிறைய பேர். அப்பா வேலை, அப்பா நீங்கள் அந்த பக்கம் போகிறீங்களா, அப்படியே அதை வாங்கிட்டு வாங்கம்மா. இவங்க சோம்பேறி வீட்டில் உட்காந்துருக்கோம். இவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு செல்லை பார்த்து தான் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம இயேசு கிறிஸ்து அதே மாதிரி தான் பண்ணுறாரு. நான் செடியாக இருப்பேன், அப்பா நீங்கள் தண்ணி ஊற்றுங்க, நீங்கள் நறுக்கி விடுங்க, நீங்கள் என்னை வந்து வளர விடுங்க, என்னை செழிப்பாக்குங்கலாம். அதுதான் பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு என்னுடைய பிதா தான் என்னங்கிறாரு, திராட்சை தோட்டக்காரர். பார்த்தீங்களா? அப்போது நல்ல கவனிங்க, தம்மை அவர் மெய்யான திராட்சை செடியை சொல்கிறாரு, பிதாவை தோட்டக்காரன் ஆக்கிட்டார். அப்போ இந்த கொடிகள்லாம் யாருங்க? நம்ம தான் கொடிகள். அல்லேலூயா. சீஷர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கு கொடிகளாக இருக்கிறோம். அந்த செடியிலிருந்து உருவாக்கப்பட்ட கிளைகள், அந்த கிளைகள் தான் கொடிகள். அப்போ கிளைகள், அப்போ ஆண்டவர் சொல்றது பாருங்க, இயேசுவுக்கு சீஷர் தான் வேணும்னு சொல்வார். அவர் இயேசுவுக்கு வந்து வேறு யாரும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. முதல்ல நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் முதல்ல நாங்கள் சகோதரர் குரூஸ் வாரனுடைய கூட்டங்களால் கட்டன் மட்டுமே அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷர்கள் தேவைன்னு போடுவார். சீஷர்கள் தான் வேணும். சீஷர் தான் குருவுக்கு மிஞ்சின சீஷர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். குருவுக்கு யோசனை சொல்லுவான், குருவை மேலே மேட்டியுமே காட்டிக்குவான், குருவை விட கெட்டிக்காரன்னா காட்டிக்குவான். குருவுக்கு வயசாகாதா, குருவுக்கு கை கால் பலகீனமாகாதா, குருவால் முடியாதா, அப்போ வந்து நீ வந்து சீஷன் வந்து மேலே போனால் பரவாயில்ல. குரு நல்லா இருக்கும் பொழுதே குருவை ஓட கட்டிட்டு சீஷன் ஆகலாம் பார்க்குறேன். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. என்ன சொல்கிறாரு பாருங்க, சீஷர்களை தான் கொடிகள்ங்கிறார். ஏன் அந்த சீஷர்களை கொடிகளை வச்சுருக்காரு தெரியுமா? தேவையில்லைன்னா வெட்டி விட்டுடலாம். இந்த கொடி சரியாக முறையில் காய்க்கலைன்னா என்ன பண்ணிடலாம், கத்திரிக்கோலை போட்டால் கட் ஆகிடும். கனி கொடுக்காத கொடிகள் எல்லாம் வெட்டுண்டு எங்கே போடப்படும்? இந்த உருப்படாத சீஷர்கள்லாம் வெட்டி போட்டுருவார். நல்ல பெரிய பிரச்சனையே கிடையாது. நல்ல கவனிங்க, என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணுறாரு, அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை என்ன பண்ணுறாரு, அநேக கனி கொடுக்க முடியாது, என்ன பண்ணுறாரு, ட்ரிம் பண்ணுறார், சுத்திகரிக்கிறார். சரிங்களா? ஆகவே ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை கவனிங்க. அவர் இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. அப்போது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய சீஷர்கள், அவர்கள் கிளைகளாக இருக்கிற கொடிகள், திராட்சை தோட்டக்காரர் பிதா. இப்போ எதற்காக இந்த திராட்சை செடி, நான் திராட்சை செடின்னு சொல்கிறாருன்னா, அவர் விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால் கனி கொடுக்கிற கிளைகள் வேண்டும் என்பதற்காகத்தான். கிளைகளாக உருவாக்குகிறார், சீஷர்களை உருவாக்குகிறார், கிளைகளை உருவாக்குகிறார், கனி கொடுக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அப்போ ரெண்டு வகையான கொடிகள் இருக்கிறது, ரெண்டு வகையான கிளைகள் இருக்கிறது, ரெண்டு வகையான சீஷர்கள் இருக்கிறாங்க. ஒரு விதமான சீஷர்கள் கனி கொடுப்பாங்க, இன்னும் ஒருத்தவங்க கனி கொடுக்க மாட்டாங்க. இதை கனி கொடுக்குறவனு கனி கொடுக்காதவனு நீங்கள் பார்த்தீங்கன்னா சபைகளிலே ஊழியங்களிலே பல இடங்களில் நீங்கள் பார்க்கிற பொழுது கனி வெளிப்படாது. கனி வெளிப்படாதும் இருக்கும், கிளைகளாக இருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கிளைகள் எல்லாம் பிதாவாகி என்ன பண்ணுறாரா, அறுத்து போடுகிறாராம். ஏனென்றால் ஜீவ ஊற்றாகிய கிறிஸ்துவில் நிலைத்திருந்தால் மாத்திரம்தான், அங்கிருந்து அந்த ஊற்றிலிருந்து தான் அவர்கள் தேவையான சத்து, உணவு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ தான் கிளைகளில் நல்ல முறையில் பூக்க முடியும், காய்க்க முடியும், நிறைய பழங்கள் உருவாகும், கனிகள் நிறைய உருவாகும். அந்த ஜீவ ஊற்றோடு கூட தொடர்புடையாத இந்த கிளைகள் இன்றைக்கு ஊழியர்களை நீங்கள் பார்க்கலாம். நிறைய கிளைகள் தான், அதில் ஒரு செழிப்பு இருக்காது, அதில் கனி இருக்காது. அதை நல்லா கவனிச்சிக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்ன பண்ணுறாரு, கனி கொடுக்காதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுடுறாரு. கனி கொடுக்குற மரங்கள் மட்டும்தான் வச்சுருக்கிறாரு. இதை தான் நீங்கள் முதல் 3 வசனத்தில் வாசிக்கலாம். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறப்போ நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இப்பொழுது சுத்தமாக இருக்கிறீர்கள். அப்போது தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய உபதேசங்களும் தான் நம்மை சுத்தப்படுத்த முடியும், நாம் கனி கொடுக்குற வழி கொடுக்க முடியும் என்று சொல்லி முதல் 3 வசனங்கள் சொல்லுறது. இப்போ 2வது நம்முடைய செய்திக்கு இன்றைக்கு போகிறோம். முதல் வார்த்தையை வாசிக்கிற பொழுது என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் என்ன அர்த்தம், என்னுடைய அன்பில், என்னுடைய ஊழியத்தில், என்னை விசுவாசிக்கிற விசுவாசத்தில், கனி கொடுக்குற காரியங்களில் பல சொல்லிக்கொண்டே போகலாம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடணும், நிலைத்திருக்கணும். ஸோ என்னில் நிலைத்திருங்கள், நான் என்ன பண்ணுவேன், உங்களில் நிலைத்திருப்பேன். அப்புறம் வாசிங்க 4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இந்த 4வது வசனத்துல இவ்வளவு பெரிய காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என்னில் நிலைத்திருக்குன்னு சொல்றாரு. நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம். திராட்சை செடியை பற்றியும் கொடிகளை பற்றியும் கனிகளை பற்றியும் உபதேசத்தை குறித்தும் பிதாவினுடைய சுத்திகரிப்பை குறித்தும் முதல் 3 வசனங்கள் சொன்ன பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு தான் அவர் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறாரு, நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்றாரு. என்னில் நீங்கள் நிலைத்திருந்தா நானும் என்ன பண்ணுவேன், உங்களில் நிலைத்திருப்பேன். அப்போ கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திருந்தா மாத்திரம்தான் அது கனி கொடுக்க முடியும். அது நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டாது. அதுபோல நீங்களும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ண மாட்டீங்க, கனி கொடுக்க மாட்டீர்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகளிடத்துல இந்த கனிகளை பார்க்கவே முடியாது. அவங்கெல்லாம் தானாக தின்னு தாங்க மட்டும்தான் தூங்கி, தாங்க மட்டும்தான் எழுதி, தாங்க மட்டும் உடுத்தி, தாங்க மட்டும் கடவுளால் ஆசிரியக்கப்பட்ட ஜனம் என்று காட்டி கொண்டிருப்போம். அவங்களுடைய காரியத்தில் தே ஆர் ஹைலி செல்ஃபிஷ் பீப்புள். அவங்களுக்கு வேற வார்த்தையை சொல்ல முடியாது. இவங்களெல்லாம் உயர் ரக சுயநலவாதிகள். என்ன ரக சுயநலவாதிகள்? அவங்களுக்கு கிரேடு போட்டால் ஃபர்ஸ்ட் கிரேட் ஆகலாம். அவங்க 100க்கு 100 தான், டிஸ்டிங்விஷன் டி மாதிரி தான் போகணும். இப்போல்லாம் ஏபிசி தான் தரான் இல்லையா? ஏக்கு மேலே விடு, பிக்கு மேலே விடு, சிக்கு மேலே விடு. பார்த்தீங்கன்னா டி கடைசியில் தான் வரும். ஆனால் 4 வந்தாலும் மேலே இருக்கும். அதான் டிஸ்டிங்விஷனில் போய் நிற்கும். கனி கொடுக்காத அந்த கொடிகள், கிளைகள் சினியில் நிலைத்திராமல் இருப்பது போல இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள், விசுவாசிகள், அவர்களும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திராவிட்டா அவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, கனி கொடுக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட அந்த அன்பு, இரக்கம், தயவு, உதவுகிற மனப்பான்மை, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இருக்கவே இருக்காது. கனியற்ற வாழ்க்கை. அப்போ அவரிடத்துல கிறிஸ்து நிலைத்திருக்க மாட்டார். இப்போ நீங்க நிலைத்திருந்தீங்கன்னா அவர் நிலைத்திருப்பார். நீங்கள் நிலைத்திராவிட்டால் என்ன பண்ண மாட்டார், அவரும் நிலைத்திருக்க மாட்டார். நாம இன்றைக்கு இந்த ஒரு வசனத்திலிருந்து தியானிக்க வேண்டிய காரியம் என்ன? நாம கிறிஸ்து இயேசுவில் நிலைத்திருக்கிறோமா என்று சொன்னால், நிலைத்திருக்கிற பொழுது நாம, ஆண்டவர் சொல்றாரு, நாம அந்த ஜீவ ஊற்றிலிருந்து தான் எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கிறோம். நமக்கு ஜீவ ஊற்றா இருக்கிறது கர்த்தருடைய வேத புஸ்தகம், பைபிள், உபதேசங்கள், இவைகள் தான். இவைகளில் நாம் நிலைத்திராவிட்டால் கர்த்தர் நம்மளும் நிலைத்திருக்க மாட்டார். அப்போ நாம வசனம் நமக்கு இல்லை, நம்ம வாழ்க்கையில வசனம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவர் இல்லை. வசனத்தை நம்ம விசுவாசிக்கல, ஏற்றுக்கொள்ளல, உள்ளத்துல இல்லை, நம்ம வாயில இல்லை, உச்சரிக்கல, அறிக்கை செய்யலைன்னா ஆண்டவர் நமக்குள்ளே இல்லை, நம்ம ஆண்டவருக்குள்ள இல்லை. அப்போ நம்மகிட்ட போய் இந்த மாதிரி கண்ணி கொடுக்குறதுலாம் எதிர்பார்க்குறீங்களே, எங்ககிட்டலாம் எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். நாங்கள்லாம் இந்த மாதிரிலாம் கொடுத்து பழகலைங்க அப்படின்னு சொல்லிடுவோம், ரொம்ப சிம்பிளாக. அப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இந்த கனி கொடுக்காதெல்லாம் எதுக்கு வேஸ்ட்டாக வச்சுட்டு இருக்கணும்? கனி கொடுக்காத கிளைகள், அந்த கொடிகள் எல்லாம் இந்த செடியிலேருந்து எடுத்து சாப்பிட்டு, கனி கொடுக்குற செடிக்கு போகிற அந்த சத்தெல்லாம் இதுங்க உறிஞ்சி சாப்பிட்டுட்டு, கனி கொடுக்க போகிற அந்த ஜீவ வீட்டிலிருந்து வரக்கூடிய அந்த உயிர் கொடுக்கக்கூடிய காரியங்களாம் இதுங்க பறிச்சுன்னு போய், இது கனி கொடுக்காம இது இருக்கிறதுக்கு, வெட்டியாக இருக்கிறதுக்கு இது ஏன் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு தான் அவர் அவைகள் எல்லாம் அறுத்து போடுகிறார். அறுத்து போட்டுட்டா இடம் கிடைக்கும், நிறையா இடம் கிடைக்கும். இப்போ கனி கொடுக்குற கொடிகளை அவர் சுத்திகரிச்சார்னா, ட்ரிம் பண்ணி விட்டார்னா நல்லா படரும். படர்ந்து நல்லா நிறைய கனிகள் கொடுக்கும். நிறைய கனிகள் கொடுக்குற ஒரு கிளைகளாக, கொடிகளாக மாறும். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு பார்க்கிறோம், ஏன் இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி. காலையில் நான் ஒரு போதகரை கேட்டேன், 1 மணி நேரம் கேட்டுட்டு இருந்தேன். நான் இப்பொழுது ஜபத்தில் உட்காந்துருப்பேன். இந்த என்னமோ தெரியல, அவர் வச்சேன். அவர் நல்ல ஒரு போதகர், அவருடைய பேர் கப்ரியல். அவர் ஏசிய சபையில் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். நல்லா பேசுவாங்க. அப்பா நல்லா அவருடைய பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கிறேன். இந்த மகனுடைய பிரசங்கத்தை எப்பயாவது கேட்பேன். இன்னைக்கு காலையில் ரொம்ப அருமையாக பேசினார். அவர் இந்த கொடியை பற்றி தான் பேசினார். இந்த கொடியை பற்றி பேசலை, திராட்சை கொடியை பற்றி பேசலை. அவர் ஒரு ஊருக்கு, ஒரு தேசத்துக்கு போனார், மலேசிய தேசத்துக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் போயிருக்கிறாரு. அப்போ நிறைய பன்னாட்டு மக்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டாங்க. அந்த ஊழியர்கள்லாம் வந்த உடனே அந்த செமினார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஊரவங்க வைப்பாங்க, ஒலிம்பிக்கில் வைக்கிற மாதிரி, ஸ்போர்ட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி. அவர்கள் அந்தந்த நாட்டிலேருந்து வந்தவங்க அவங்க நாட்டு கொடியை பிடிச்சுனே போனாங்களாம். எல்லாருமே பிடிச்சின்னு போனாங்களாம். அவங்க கொடி இது கனடா நாடு, அமெரிக்கா நாடு அப்படின்னு. அப்போ இந்தியாக்காரன் கொடியை பிடிச்சிட்டு போகும்பொழுது அந்த மூவண்ண கொடி இருக்குது இல்லையா, அந்த 3 கலரை தலைகீழா போட்டு பிடிச்சிட்டு போனாங்களாம். நல்லா கவனிச்சுக்கணும். இந்தியாக்காரங்க எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கு. இந்த ஆர்டர் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. மேலே இருக்கிற கலர் கீழே வந்துருச்சு, கீழே இருக்கிற கலர் மேலே வந்துருச்சு. அங்கே இருக்கிறவங்களும் யாருக்கும் தெரியாது, இல்லை மலேசியா மற்றவங்களும் வெளிநாட்டுக்காரங்க. அவங்களுக்கு அதிகமாக அவங்க தே நீட் நாட் ஸ்டடி அபவுட் அவர் ஃப்ளாக். இப்போ இந்த நாட்டிலேருந்து இவர் போயிருக்கிறாரு, பார்த்த உடனே என்ன
ஒரு கொடியை தலைக்கீழ பிடிச்சிட்டு போனால் அவமதிக்கிற மாதிரி ஆகிடும். அப்போ சொல்லியிருக்கிறார், பக்கத்தில் நடத்துகிறவர்கிட்ட சொல்லியிருக்கிறார், சரி சரி நம்ம நெக்ஸ்ட் டே கரெக்ட் பண்ணிட்டாங்க. எது சொல்ல வரேன்னா, கொடி பிடிக்கிறதுலேயும் சில ஒழுங்குகள் இருக்குது. இன்றைக்கு நம்ம இடத்துல நிறைய பேர் கொடி பிடிக்கிறவங்க பார்க்கலாம், அவங்கள்ட்ட ஒழுங்கு இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஆர்டர் இருக்காது, தலைகீழாக இருக்குது. எல்லாமே தலை கீழே இருக்கும், தலை கீழே இருக்கும், வால் எங்கே இருக்கும், மேலே இருக்கும், கால். இப்படி தான் நிறைய பேர் நடந்துக்கிறாங்க இப்போ எல்லாருமே. அதனால அவர் சொல்கிறாரு, அந்த கொடியை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் சொல்லி சொன்னார். இன்றைக்கு இந்த கொடியை அங்கே வச்சுட்டு இருந்தா கனி கொடுக்குற கொடிகள் எல்லாம் அதுக்கு சத்தே போகாது. அது நோஞ்சாம் பிள்ளைய மாதிரி போயிடும். ஏதாவது 2ஆம் தாரத்தில் பிறந்த பிள்ளைங்க மாதிரி வச்சுக்கோங்க, தாயற்ற தகப்பனற்ற பிள்ளைன்னு சொல்லுவாங்க பாருங்க. இப்போ தாயற்ற பிள்ளைகள் மாதிரி அது எவ்வளோ சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொழு 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 வரும். இது கனி கொடுக்காத ஐட்டங்கள். இது சண்டை சச்சரவு போட்டி பொறாமை காயமகாரத்தில் வளர்கிற கூட்டம் கொழு கொழு கொழுன்னு இருக்கும் பாருங்க, நல்லா அழகா. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கனி கொடுக்காதவள வெட்டி போட்டுறாரு. அப்போ கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவன் அவருடைய அன்பிலும் அவருடைய சத்தியத்திலும் அவருடைய சத்துவத்திலும் அவருடைய வல்லமையிலும் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறது என்ன அர்த்தம், அதுலேருந்து எடுத்து சாப்பிடணும், அதுலேருந்து எடுத்து வளரணும். அப்படி வளர்ந்தா மாத்திரம்தான் அது கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. இதை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் பாருங்க. இல்லை என்று சொன்னால் கனி கொடுக்கல, கனி கொடுக்காதெல்லாம் தேவன் என்ன பண்றாரு, அறுத்து போட்டு விட்டுருவார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா தரித்திருக்கணும், நிலைத்திருக்கணும். நல்லது. ஒருவன் கிறிஸ்துவை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு அவருடைய நித்திய ஜீவனையும் அவன் கிறிஸ்துவின் நிலைத்திருக்கிற அந்த வல்லமையையும் பெறுகிறார். அப்போ நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம், அதுதான் முதல்ல முக்கியம். ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பிற்பாடு நம்ம பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பறித்து முழு ஞானஸ்தானம் எடுத்து புது சிருஷ்டியாய் மாற்றப்படுகிறோம். அப்போ அந்த விசுவாசத்தின் மூலமாக பாவ மன்னிப்பை பெற்ற பிற்பாடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். நித்திய ஜீவனை பெற்ற பிற்பாடு கிறிஸ்துவனுடைய நிலைத்திருக்கிற அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எவரிடையே பைபிளை வாசிக்கிறதுனால, ஜெபிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால. அப்போ இவ்வளவு நான் பெற்றுக்கொள்கிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொண்டதுனாலே அதில் நிலைத்திருக்கிறோம். அந்த வல்லமை நிலைத்திருப்பதனாலே நாம் கனி கொடுக்குற பிள்ளைகளாய் வாழ்கிறோம் பாருங்க. அதில் நிலைத்திராவிட்டால் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த ஒரு ஆசிரியர் எழுதியிருக்கிறார், மெனோ என்கிற கிரேக்க வார்த்தையை அவர் காட்டுறார். மெனோ என்ற கிரேக்க வார்த்தையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து செய், தொடர்ந்து அதில் தங்கு, உறுதியாக அதில் நில்லு, உறுதியாக வசி, லீவ், நிலைத்திரு என்பதற்கு இத்தனை வார்த்தை போட்டிருக்காங்க. நிலைத்திரு என்னன்னா தொடர்ந்து செய், தொடர்ந்து தங்கு, உறுதியாக நில், உறுதியாக வசி என்கிற அர்த்தங்களை கொடுக்கிறபடி மெனோ. அப்போ நிலைத்திருன்னு சொன்னால் நேற்றுக்கு நிலைத்திருந்தேன், இன்னைக்கு நிலைத்திருல. போன வருஷம் நிலைத்திருந்தேன், இந்த வருஷம் நிலைத்திருல. ஞானஸ்தானம் எடுத்தவர் நிலைத்திருந்தேன், இப்போ நிலைத்திருல. அப்போ நான் பாவ மன்னிப்புலாம் அறிவு செய்து அபிஷேகம் பெற்றிருந்தேன், இப்போ நிலைத்திருல. என்னைக்கோ பெற்றுக்கொண்ட ஒரு அபிஷேகத்தையும் என்னைக்கோ பெற்றுக்கொண்ட ஒரு ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு நிறைய பேர் இன்னைக்கு வண்டி ஓட்டிங்களா பார்க்கலாம். அதனால தான் நான் சொல்லுவேன், வி ஷுட் நாட் டாக் அபவுட் ஒரு பாஸ்ட் திங்ஸ்லாம் பேசக்கூடாது. கர்த்தருக்குள்ள வந்தவங்களெல்லாம் நான் முன்னேறி முன்னுக்கு போகணும், முன்னாடி தான் போகணும். பழம் பஞ்சாங்கங்களாம் பழங்கதையில் பேசிட்டு இருந்தால் நான் சின்ன பிள்ளையா இருக்கச்சா இருந்து போயேன், அதை பற்றி இப்போ யார் கேட்குறா, இப்போ எப்படி இருக்கிற, நாங்கள் உட்காந்து சரி சில பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருக்கு பாருங்க. சில சின்ன பிள்ளைங்களே பார்ப்போம், 4 வயசு வந்த பிள்ளை சொல்லுவா நான் சின்ன பிள்ளையா இருந்துச்சேன்ப்பா, அவளுக்கு சொல்லுவா இந்த மாதிரி பசங்க. ஏன்னா பெற்றவங்க பேசுறதெல்லாம் பார்க்குறாங்க, பெரியவங்க பேசுறதெல்லாம் பார்க்குறா. அவள் சொல்கிறா 4 வயசு பிள்ளை எங்கள் வீட்டில் வளரும்போது நான் கேட்டுக்கிறேன், நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ தாத்தா அப்படிங்கிறா. எப்படி சின்ன பிள்ளையா இருந்து இப்போ என்ன பிள்ளையாடி இருக்கிறேன்னு கேட்பேன் நான். நல்லா யோசிப்பாங்க. நிறைய பேருடைய மென்டாலிட்டி இப்படி தான் இருக்கிறது பாருங்க. ஆகையினால்தான் தொடர்ந்து தேவனுடைய அன்பில, விசுவாசத்துல, சத்தியத்துல நீ தங்கு, நீ நில்லு, நீ வசி. பார்த்தீங்களா? யூ ஹவ் டு லிவ், யூ ஹவ் டு லிவ் அக்கார்டிங் டு தி பிரசன்ஸ் ஆஃப் காட். அதனால சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, நிலைத்திருத்தல் என்று சொன்னால் இதைத்தான் நான் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி என்றென்றும் வாழ்கிற ஒரு பிள்ளையாக நாம் இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன, நாம கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்கவே இல்லை. அல்லேலூயா. இப்பொழுது 2வது வசனத்தை வாசிக்கலாம். 15வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிப்போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நிலைத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் நான் பார்த்தோம். முதல்ல ஒன்று பார்த்தோம், என்னில் நிலைத்திருங்கள் என்று சொல்றாரு. அதுல கர்த்தர் நமக்குள்ளே நிலைத்திருக்கிறார் என்பதையும் பார்த்தோம். அதுக்கு பிற்பாடு நான் பார்க்கிற பொழுது இப்போ சொல்றாரு, என்னில் நிலைத்திருக்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்த பிற்பாடு 15:7 சொல்றாரு,
என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். நல்லா கவனிங்க, என்னில் நிலைத்திருங்கள். யார் இந்த என்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யார் அவர்? அவர் தான் வார்த்தையான தேவன். அவர் தான் வார்த்தை மனு உருவானவர். அவர் தான் ஆதியிலே வார்த்தையாக இருந்தவர். அவர் தான் ஆதியில் இருந்தது குறித்து யோவான் சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, தேவனாக இருந்தது எல்லாம் அதுதான். அதான் 1 யோவான் 1 வாசிக்கிற பாருங்க. நாங்கள் தொட்டதும் கேட்டதும் கண்டதுமான அந்த வார்த்தையும். ஸோ என்னில் நிலைத்திருங்கன்னு சொல்லிட்டாரு. மறுபடியும் சொல்றாரு பாருங்க, நடு சென்டர் மாதிரி, என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நல்லா கவனிங்க, முதல்ல நிலைத்திருந்தல் சொல்கிற பொழுது என்ன சொல்றாருன்னா, எதில் நிலைத்திருக்குன்னு சொல்கிற பொழுது நாம கனி கொடுக்க வேண்டும் என்ற அந்த கணக்கோடு சொல்றாரு. ஸோ தேவனுடைய எதிர்பார்ப்பு கனி தான். நம்மிடத்துலேருந்து அன்பு, சந்தோஷம், சமாதானம், இச்சையடக்கம், இந்த மாதிரி கனிகள் எல்லாம் வெளியில் வரணும். கலாத்தியில் எழுதப்பட்டிருக்க எல்லா கனிகளும் 9 வகையான கனிகளும் வரும். அப்போ நிலைத்திருக்கிறதுல என்னன்னு சொன்னவர் அடுத்து என் வார்த்தைன்னு சொல்றாரு. என் வார்த்தைகள்னா அவர் தான் இயேசு கிறிஸ்து. மறுபடியும் கவனிங்க, வார்த்தையில் நிலைத்திருந்தா என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருக்கிறவர்களாய் மாற வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு செய்யப்படும். ரெண்டாவது, அது ஒரு ஆசீர்வாதத்துக்கான ஒரு காரியம். முதல்ல கனி கொடுக்கிற காரியம். கனி கொடுக்கிற பிள்ளைகள் தொடர்ந்து கனி கொடுக்கிற பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கணும். மூன்றாவது எதில் நிலைத்திருக்கணுமா? 9ஆம் வசனம் வாசிப்போம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்போ என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், கிளைகள். நீங்கள் எதில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி பிதா உங்களை பராமரிப்பார். தோட்டக்காரர் கனி கொடுக்காத கிளைகள்லாம் வெட்டி போட்டு உங்களுக்கு இடம் கொடுப்பார் வளர்வதற்கு, செழிப்பாரெல்லாம் சொல்லிட்டு வந்தார். அப்போ என்னில் நிலைத்திருங்கள் சொல்கிற பொழுது நீங்கள் கனி கொடுப்பதற்காக மாத்திரம் நிலைத்திருக்க சொன்னவர் அடுத்தது சொல்றாரு, என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்கிறார். என் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்றாரு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஒருவர் அன்பு செய்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்போ பிதாவின் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்றார். வார்த்தையை நினைத்திருந்தா அந்த வார்த்தையினுடைய நீங்கள் வாழ்வீர்கள். வார்த்தை உங்களுக்கு வெளிப்படும். பிதாவினுடைய வார்த்தையில, ஆண்டவருடைய வார்த்தையில, ஆவியானுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக இருப்போம். ஆகவே அந்த வார்த்தையில் நிலைத்திருந்த பிற்பாடு சொல்றாரு, என் அன்பில் நிலைத்திருங்கள். 10ஆவது வசனம் வாசிப்போம். அப்போ 9ஆவது வாசிக்கிறோம், பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் சொல்றாரு. அப்போ பிதாவினுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட வேண்டும் என்பதுதான் அவருடைய அர்த்தம். ரெண்டாவது என்ன பண்றாரு? அதோட நிறுத்திக்கவே இல்லை. என்னுடைய பிதாவினுடைய கற்பனைகளை நான் கை கொண்டிருக்கிறதுனால தான் பிதாவின் அன்பு எனக்குள்ளே வருகிறது. I obeyed the commandments of my father God. அப்போ நீங்களும் என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா என்னுடைய அன்பில் நிலைத்திருப்பீர்கள். ஸோ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என்னில் நிலைத்திருங்கள், என் வார்த்தையில் நிலைத்திருங்கள் சொன்னவர் என் அன்பில் நிலைத்திருக்கிற பொழுது அந்த அன்பு பிதாவினுடைய அன்பு என்று கொண்டு வருகிறார். அந்த பிதாவுடைய அன்பு தான் யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளும்படி இவ்வளவா உலகத்தில் மேல் என்ன பண்ணாரா? அன்பு கொடுத்தார். அதான் பிதாவினுடைய அன்பு. அன்பே கடவுள். காட் இஸ் லவ், லவ் இஸ் காட் சொல்றது அவர் தேவன். அந்த அன்பு தான் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது, மனிதனாக பிறக்கிறது பாருங்க. அன்பு மறுபடியும் அன்பான இயேசு கிறிஸ்து அன்பு செய்கிறார். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்கள் ஒருவர் அன்பு செய்யணும்னு சொல்றார். அன்பை கொடுக்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம திராட்சை செடியில் நிலைத்திருந்தா அடுத்தது என்ன பண்ணுவோம்? அன்பு செய்கிறவர்களா இருப்போம். தேவனுடைய அன்பை நாம் கொடுப்போம், அன்பில் நிலைத்திருப்போம். இதுவரையில் நான் சொல்லியிருக்கிறோம். 1, என்னில் நிலைத்திருங்கள். 2, என் அன்பில் நிலைத்திருங்கள். என் வார்த்தையில் நிலைத்திருங்கள். 3, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். 4வது ஒரு காரியத்தை நாம் பார்க்க போறோம். வாசியுங்கள். என் உபதேசத்திலே நிலைத்திருங்கள் என்ன சொல்லக்கூடிய ஒரு வசனம். 8ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 31ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். இப்போ 15ல் 3 வாசிங்க. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே, அப்ப இங்க இப்ப நீங்க வாசிச்சீங்களா 8:31 இப்ப அதை வாசிங்க.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நோக்கி நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். சரிங்களா? மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஸோ என் உபதேசத்தில் நிலைத்திருந்தா நீங்கள் மெய்யாகவே என்னுடைய கொடிகளாக இருப்பீர்கள், என்னுடைய கிளைகளாக இருப்பீர்கள். நீங்கள் என்னுடைய உபதேசம் நிலைத்திருந்தால் மெய்யாகவே நீங்கள் கனி கொடுப்பீர்கள், கனி கொடுக்கிற வாழ்க்கையில் இருப்பீர்கள். இந்த உபதேசம் நிலைத்திருந்தா தேவனுடைய அன்பு உங்களுக்கு நிலைத்து புறப்பட்டு வெளியில் வரும். ஆகவே தான் சொல்லிட்டாரு, நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க, உங்களை வெட்ட வேண்டியதில்லை, ஏன்னா நீங்கள் என்னுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கீங்கன்னு சொல்கிறாரு. நாம் தேவனுடைய உபதேசத்தில் இருக்கிறோமா, இல்லை உபதேசத்தில் இல்லாமல் இருக்கிற மாதிரி பாவனை பண்ணிட்டு இருக்கிறோமோ யோசித்து பாருங்கள். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த பாவனை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. இட் இஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் தம். ஏனென்றால் மாய்மானெல்லாம் அது பார்த்தால் அந்த பாடி ஆயிடுச்சு மாதிரி அவருடைய வாழ்க்கையில். சரி, அப்போது உபதேசத்தில் ஏன் நிலைத்திருக்கணும்னு சொன்னீங்கன்னா, அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருக்கிற பொழுது தான் நாம் அவருக்கு என்னவாக இருக்க முடியும்? சீஷர்களாக இருக்க முடியும். அவருடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தால் தான் நாம் மெய்யான திராட்சை செடியாக இயேசுவினுடைய கொடிகளாக கிளைகளாக இருக்க முடியும். நாம் அவருடைய உபதேசத்தை நிலைத்திருந்தால் தான் நாம் கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். புரியுதா உங்களுக்கு இப்போ? ஆகவே தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருந்து இன்றைக்கு நாங்கள் செய்கிற உபதேசம்லாம் எங்களுடைய உபதேசமே கிடையாது. நான் ஏதாவது சொந்தமாக புத்தகம் எழுதுகிறேன்னா, மத்திய விசேஷம் மார்க்ஸ் விசேஷம் மாதிரி நான் இருக்கிறேன்னா கிடையாது. நான் ஏதாவது பவுல் மாதிரி லெட்டர் எழுதுகிறேன், நிறுவனம் எழுதுகிறேன்னா அதுவும் கிடையாது. அப்போ இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியாலே தேவன் தாசர்களை கொண்டு எழுதிக்கப்பட்ட வார்த்தையை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாருடைய உபதேசம்? வாய் தருங்க. யார் உங்களுக்கு உபதேசிக்கிறார்? தேவன் தான் உபதேசிக்கிறார், நான் இல்லை. நானும் உங்களை போல பாதத்தில் உட்கார்ந்து கேட்டுட்டு தான் வரேன். அந்த உபதேசத்தில் நான் நிலைத்து வந்தால் அவருக்கு நாம் சீசர்களாக இருப்போம். அவருக்கு நாம் சீசர்களாக இருந்தால் மெய்யான திராட்சை செடியில் கொடிகளாக இருப்போம். கொடிகளாக இருந்து கிளைகளாக இருந்து கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்போது இன் டோட்டல் அவுட் கடைசியாக என்ன வேணும்னு கேட்குறார் ஆண்டவர். என்ன நிலைத்திருங்க, என் வார்த்தையில் நிலைத்திருங்க, என் அன்பில் நிலைத்திருங்க, என் உபதேசம் நிலைத்திருங்க. ஏன்? நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அப்போது அதுதான் ரிசல்ட்டாக இருக்கணும். இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. என் பிள்ளை ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு படிக்குது ராத்திரிலாம் படிக்குது, பகலாம் படிக்குது, அப்பாவுக்கு தெரியும், ரூமை கூட்டி வச்சு படிச்சுன்னு சொல்லுது. பரிசு ரிசல்ட் வரும்போது தான் தெரியுது அது 7 பாடத்துலையும் ஃபெயில். அப்போது அது என்ன படிச்சது? விடிய விடிய உட்காந்து சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? படிச்சுன்னு இருக்கு, ஒன்று படிக்குதுங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, பிள்ளை படிக்குது, இப்படி தான் நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி தான் இந்த கதை. நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, பைபிள் எடுத்து வரீங்களா என்னன்னு தெரியல, ஜெபம் பண்ணிங்களா, தோற்றம் பண்ணிங்களா, போகிற இடத்துலலாம் சபைக்கு போகிறோம், அந்த சபைக்கு இதை போகிற சபை பேரை வேறு சொல்லி வேறு சபைக்கு பெருமை சேர்க்குறீங்க, அந்த சபையாக போகிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பெருமை சேர்க்குறீங்க. ரொம்ப ஆச்சரியம் தான், நல்லது. ஆனால் கனி வெளிப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் மெய்யான திராட்சை செடியுடைய கிளைகளாகவே இல்லை, கொடிகளாக இல்லை. கனி வெளிப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் இயேசுவின் சீசர்களாகவே இல்லை. இயேசுவின் சீசர்களாக இருந்தால் இல்லைன்னா நீங்கள் விசுவாசிகளாக இல்லை. நீங்கள் விசுவாசிகளாக இருந்தால் சபையில் போகிறதுல அர்த்தமே கிடையாது. சபை என்றால் விசுவாசிகளுடைய என்ன? விசுவாசிகளுடைய கூடுகை, கூட்டம், எதோ சபை. ஆகவே விசுவாசம் என்பது மிக முக்கியம். அடுத்து நான் ஒரு வார்த்தைக்கு போகிறேன், விசுவாசத்துக்கு போகிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை எடுத்து வாசிக்கலாம். 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். மறுபடியும் வாசிங்க. சீஷருடைய மனதை திடப்படுத்தி, முதல்ல பாருங்க, என் சீஷரா இருப்பீன்னு சொன்னார்ல. இப்ப அடுத்து சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்போ அடுத்தது என்ன சொல்றாரு? நீங்கள் என்னுடைய விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் சொல்றாரு. நிறைய பேர் விசுவாசத்துல நீங்க நிலைத்திருக்கிறோமா என்றால் சொல்லலாம், அது விசுவாசிகள், இது விசுவாசிகள். இப்போ நிறைய ஆவிக்குரிய சபையில் கூட பார்க்குறேன். நான் பெங்களூர் படத்துக்கு போகும்போதெல்லாம் பார்க்குறேன், அவங்களும் விசுவாச பிரமாணம் வாசிக்கிறான். விசுவாச பிரமாணத்தை வாசிச்சுட்டு தான் சபையை நடத்துகிறாங்க. ரொம்ப நல்லது. இன்றைக்கி நிறைய இடத்துல விசுவாச பிரமாணம் சொல்லிகிட்டே இருக்காங்க. வானத்தையும் எடுத்த பரவாயில்ல விசுவாசிக்கிறேன், அப்படி விசுவாசிக்கிறேன், அது விசுவாசிக்கிறேன், எல்லாம் விசுவாசிக்கிறேன். ஆனால் நீ விசுவாசியாக இருக்கிறியா? கடற்கடல் தண்ணி ஊற்றுற மாதிரி சொல்ல முடியும் விசுவாச பிரமாணத்தை உங்களால் தான். நிறைய இந்த மற்ற சபைகளில் கூட ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் மற்ற பாரம்பரிய சபைகள் விசுவாச பிரமாணம் வாசிக்கிறாங்க. அதை விசுவாசிக்கிறேன், இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசம் இல்லாத ஆளாக இருந்துன்னா நீங்கள் தேவனுக்கு என்னவா இருக்க முடியாது? சீஷர்களாக இருக்கவே முடியாது. சீஷர்களாக இருக்க முடியாதுன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது?
கனி கொடுக்கவே முடியாது. ஆகவே தான் சொல்றாரு, என்னுடைய விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். சீசனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லும்படியாக சொல்லுகிறார் பாரு. இன்றைக்கு உங்களுக்கு நாம கொடுக்குற போதனை எல்லாம் என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசிகளாய் வாழ வேண்டும் என்பதற்காக. விசுவாசிக்கிறீங்களா? நான் கேட்பேன், விசுவாசிக்கலான்னு கேட்குறேன்னா பிரசங்கங்கள்ல யாராவது கவனிச்சிருக்கீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை உட்காந்தீங்களா அல்லையா சொல்லுங்க, நின்னீங்களா அல்லையா சொல்ல மாட்டேன். நான் விசுவாசிக்கலான்னு கேட்பேன். என்னுடைய வார்த்தையை நான் முதல்ல கேட்கிற கேள்வி, இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? யார் உங்களோட கூட பேசிக் கொண்டிருக்காரு? இயேசு கிறிஸ்து பேசியிருக்கிறார். இதாவது தான் உபதேசம் பண்றார். விசுவாசிக்கணும். நம்ம சொல்றதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் தான், வேற எதுவும் சொல்றதே கிடையாது. அப்போ சீஷரா இருப்பீர்கள் சொன்ன பிற்பாடு இந்த வசனத்தில் அடுத்த வசனம் எழுதுறா, சீஷரா இருந்தா விசுவாசத்துல இருக்கணும். விசுவாசமா இருந்தா தேவனுடைய மகிமை என்ன பண்ணணும்? காணணும். விசுவாசமா இருந்தா நம் வாழ்க்கையில நடக்காத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசத்தை தேவனுடைய மகிமையை காண்பாய் ஒன்று, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் ஒன்று. நீ விசுவாசித்தால் எல்லாம் ரைட்டு. விசுவாசம் விசுவாசம் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ சீஷருக்கு உள்ள மிக முக்கியமான ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா விசுவாசம் தான். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சீஷராக இருக்க முடியாது. சீஷராக இருக்க முடியாது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நிலைத்திருக்க முடியாது என்று சொன்னால் உங்களாலே கனி கொடுக்க முடியாது. சரிதானா? விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நம்பர் 1 சொல்லுங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்? எண்ணில் நிலைத்திருங்கன்னு சொன்னேன். நோட் பண்ணி வச்சுக்கிறீங்களா? ரெண்டாவது நான் என்ன சொன்னேன் சொல்லுங்க பார்க்கலாம். என் வார்த்தையில் நிலைத்திருக்குன்னு சொன்னேன். மூணாவது என்ன சொன்னேன்? அன்பிலே நிலைத்திருக்க சொன்னேன். என்னுடைய அன்பிலே. நாலாவது என்ன சொன்னேன்? ஐந்தாவது என்ன சொன்னேன்? இப்பதான் சீஷர்கிட்ட போறேன். நான் இப்போ சீஷர்கிட்ட தான் வந்துட்டு முதல் சீஷர் போயிட்டாரு, ரெண்டாவது சீஷன் போயிட்டு மூணாவது சீஷன் திமோத்தேயுக்கு போற. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவன் ஆக்கத்தக்க. நல்லா கவனிங்க. உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக ஆக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை வார்த்தைகளை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். ஆகவே கிறிஸ்து இயேசு பற்றிய விசுவாசத்தினாலே அதை உன்னை ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக தக்க பரிசுத்த வேத வார்த்தைகளை நீங்கள் சிறு வயது முதல் என்ன பண்றீங்க? தெரிந்து கொண்டு வருவீர்கள். ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கற்று தெரிந்து கொண்ட வகையிலே நிச்சயித்து கொண்ட காரியங்களிலே நிலைத்திருங்கள். வாசிச்சு முடியும். இன்றைக்கு நம்ம சபைக்கு வரோம். சபையில வந்து எதாவது கத்துக்கிறோமா? ஒவ்வொரு வாரம் வரீங்களா? கத்துக்கிட்டு போறீங்களா? ஏதாவது கத்துக்கிட்டு போறீங்களா? நாங்கள் கற்றுக்கொள்கிறோங்க. இன்னைக்கு சங்கீதம் 114 கற்றுக்கிட்டோம். இப்போ அடுத்தது இப்போ வந்து இந்த யோவான் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 9, 10 வருஷங்களில் வாசித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து விசுவாசத்தில் அன்பில் வார்த்தையில் சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? கற்று தேர்ந்தவைகளிலே நீங்கள் என்ன பண்ணணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சீஷன் என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, உபதேசத்திலிருந்து கற்றுக்கொண்டவைகளில் நாம் இருக்கணும், தேர்ந்திருக்கணும், நிச்சயத்திருக்கணும், அதன்படி வாழற பிள்ளைகளாக இருக்கணும். அதனால்தான் பவுல் தீமோத்தேயு தன்னுடைய சீஷனாக தெரிந்து கொண்டு அவர் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், பலப்படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். தீமோத்தேயுக்கு தான் இந்த காரியங்களை எழுதுகிறார். நீ கற்று தெரிந்து கொண்ட காரியங்களிலே நிலைத்திரு என்று சொல்லுகிறார். கடைசியாக 7வது வசனம் ஒன்று வாசிக்க போறோம். வாசியுங்கள். சங்கீதம் 37:27. தீமையை விட்டு விலகி நன்மை செய். இப்போ நீங்கள் நிலைத்திருப்பதற்கு அடுத்த ஒரு வசனத்தை சொல்ற, தீமையை விட்டு நன்மை செய். நல்லா கவனிங்க. இன்றைக்கு நீங்க உங்கள் வாழ்க்கையில தீமையான காரியங்கள் எல்லாம் விட்டுருக்கிறீங்களா? நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்னென்ன செஞ்சீங்களோ அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட உறவுகள், அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா நீங்கள் தேவனில் நிலைத்திருக்கிறீங்களா? தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்கிறீங்களா? தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அவருடைய அன்பிலே, விசுவாசத்திலே, வார்த்தையிலே நிலைத்திருக்கிறீங்களா? அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிறீங்களா? அவர் கற்றுக் கொடுத்தவர்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா? ஒண்ணுமே கிடையாது. அதனால தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். நீ அப்பதான் என்ன பண்ண முடியும்? என்றென்றைக்கும் நிலைத்திருக்க முடியும், தேவனில் நிலைத்திருக்க முடியும். இன்றைக்கு தேவனில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தீமையை விட்டு விலகி இருக்கணும். ஆக சும்மா சபைக்கு வந்துக்கிட்டு சோதனை பண்ணிக்கிட்டு காரியங்களை செஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமையான காரியங்களை விட்டு விலகாமல் பாவத்தோடும் பாவ காரியங்களோடும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நம்மளுக்குள்ளே ரட்சிப்பு இல்லை. நாம ஆண்டவருடைய திராட்சை செடியில கனி கொடுக்கிற கிளைகளாக இல்லை.
ஆகினால நாம் சீஷர்களாக இல்லை. ஆகினால நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துகிறவளா இல்லை. நாம் கற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கவிழ்த்து வைத்துக் கொண்டு கற்றுக்கொள்கிறோம். நம்முடைய உள்ளத்துக்குள்ள போகவே இல்லை. நீங்கள் கற்றுக்கொண்டவர்கள் நிலைத்திருந்தா ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் திருந்திருப்பீங்க. நீங்கள் ஒரு வகையிலும் திருந்தாமல் அதேபடி ஆதியில் இருந்தது போல் எப்பொழுது அப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் தீமையை விட்டு விலகி நன்மை செய்யவே இல்லை. நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவில் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும், அவருடைய அன்பில் நிலைத்திருக்க வேண்டும், அவரை விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் என்றெல்லாம் சொன்னால் நாம் என்ன பண்ணணும்? தீமையை விட்டு விலகி என்ன செய்யணும்? அதுதான் நிலைத்திருத்துக்கான கடைசி வார்த்தை. நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய வேண்டும். அது ரெண்டுமே செய்யாமல், தீமையை விட்டு விலகாமல் நன்மை செய்யாமல் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த திராட்சை செடி ஓமானெல்லாம் நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு 10 தடவை இந்த பிரசங்கத்தை பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒரு காரியத்திலாவது உங்களுடைய வார்த்தையில் ஒரு உண்மை பேசுறது, பொய் இல்லாமல், உங்களுடைய நடத்தையிலே மாய்மாலம் இல்லாமல், தேவனுக்கு முன்பாகவும் மனுஷன் முன்பாகவும் ஒரே மாதிரியாக இருக்கிறது, முன்னொன்று பின்னொன்று செய்யாமல், சபையில் ஒன்று வீட்டில் ஒன்று நடவாமல், வாழ்க்கையில் நீங்கள் ஒரே மாதிரியாக வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனில் நிலைத்திருப்பீர்கள், நீங்கள் கனி கொடுப்பீர்கள். கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அன்பின் நேச பிதாவே, அன்பின் ஆண்டவராகிய இயேசுவே, ஆவியானவரே, இந்த நாளிலே நாங்கள் கற்று தேர்ந்தவைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ முறை நாங்கள் இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற மேலான ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளின்படியாக நாங்கள் வாழவும், ஆண்டவரே, இதன்படி நாங்கள் நிலைத்திருக்கவும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையினாலே எங்களை நிரப்பி பலப்படுத்தி ராஜா, நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களிலே நாங்கள் நிலைத்திருக்கும்படி முதலாவது எங்கள் வாழ்க்கையிலே தீமையை விட்டு விலகி நன்மை செய்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீரா. உங்களுடைய வார்த்தைகளிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீரா. உடைய அன்பிலே நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துவீராக. உடைய விசுவாசத்தை நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நடத்துவீராக. உடைய உபதேசத்தில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக நடத்தி கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து நாங்கள் வாழும் நாளெல்லாம் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தி உயர்த்துவீராக. கனி ஒவ்வொரு நாளும் வெளிப்படட்டும். கனி கொடுப்பதனாலே சாட்சியாக நிற்கட்டும். நாங்கள் கனி கொடுப்பதனாலே இயேசு சீஷன் என்று சொல்லி உலகத்தில் இருக்க மக்கள் எங்களை பார்த்து அறிந்து கொள்ளட்டும். உடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.